பிறகு அண்ணாவினுடைய நூல்களை தமிழ்மண் பதிப்பகம் எல்லாத்தையும் தொகுத்து அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் வெளியிட்டாங்க. அதில் செந்தலை கௌதமன் தமிழ்மண் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர், விஐடி விஸ்வநாதன், அண்ணன் ஸ்டாலின், ஈரோடு தமிழன்பன், வைகோவுக்கும் அழைப்பு. நான் காலையில் ஒரு கருத்தரங்கத்தில் பேசினாங்க. சாயங்காலம் இந்த விழாவுக்கு நான் முன் வரிசையில் இருந்தேன். வைகோ வந்தார். நான் எழுந்ததுன்னு கும்பிட்டேன். அவ்வளோதான். தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் எப்போ சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, அவருக்கு கூட பயணிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஓ, அருமை. கேளுங்க. நான் ரஜினிகாந்துக்கு படத்தை ஒன்றும் பார்க்குறதில்ல. தீபாவளிக்கு என் மகளும் மகனும் சிவாஜின்னு ஒரு படம் பார்க்க போவோம் அப்பா. நான் சொன்னேன் டிக்கெட்டு கிடைக்காது, நெருக்கமாக இருக்கு, ரசிகர்கள் எல்லாம் இருப்பான் அப்படின்னு. வாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த படத்தில் சாலமன் பாப்பையா அங்கவை சங்கவையை கொச்சைப்படுத்தினது மாதிரி நடந்துக்கிட்டார். நான் என்ன செய்தேன், அடுத்த நாள் ஆறுமுக நேரி கூட்டம். ஒரு கும்பகோணத்து சங்கர் கொச்சப்படுத்தினா அவனுக்கு விவரம் தெரியாது. நீ பிறைபல கண்ட பேராசிரியர், நெஞ்சில் சிலுவையை சுமந்து கொண்டே இந்த நாட்டில் இலக்கிய விழாக்களில் சமயம் குறித்தும் சம்பிரதாயம் குறித்தும் பேசுகிற பேச்சாளர் நீ எப்படி அங்கவைய சங்கவைய வா பழகிக்கிடலான்னு சொல்லலாம்? நீ அங்கவை சங்கவை தான் தமிழ்நாட்டு இலக்கிய வரலாற்றில் முதல்ல கையறு நிலை கவிதைகளை எழுதியவர்கள் அவர்கள். பாரி மன்னனுடைய மகள். நீ அவள் கருப்பாக இருப்பா, இப்படி இருப்பான்னு சொல்லுறதுக்கு நீ யாருன்னு கடுமையா சாலமன் பாப்பா சாட்டையால் அடித்த மாதிரி அடிச்சிட்டேன். குமுத ரிப்போர்ட்டர் போட்டுட்டான். குமுத ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்டான், நீ இப்படி பேசுங்க, சம்பத் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு. அது அவர் என்கிட்டே கேட்டிருக்கலாமே, இது ஏன் போய் மேடையில் பேசணுன்னாரு. பிறகு நான் இனிமேல் சினிமாவில் நடிப்பதில்லைன்னு முடிவெடுத்ததுக்கு நான் போட்ட சாட்டை தான் காரணம். ஆமாம்.